என்னம்மா சப்பாத்திக்கு எப்பயும் போல் தேங்காய் அரைச்சி ஊற்றி வெஜ் குருமா தானே பண்ண போகிறேன்னு பார்க்குறீங்க? இல்லைங்க, இன்றைக்கி தாபா ஸ்டைலில் வெஜ் கறி தான் பண்ண போகிறோம். இதை பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸை சுடுதண்ணில் 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர், 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, சீரகத்தூள், மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி பழம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 1 பச்சை மிளகாய், 8 பாதாம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து தண்ணி சேர்க்காம நைஸாக அரைச்சிருங்க. குக்கரில் தாராளமாக எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு சேர்த்து பொரிஞ்சதும் 2 பெரிய சைஸ் வெங்காயம், கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் இடித்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு தயிர் மசாலா சேர்த்து 7 நிமிஷம் குக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதில் கேரட், பீன்ஸ், பட்டாணி, சோயா சங்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்ச தக்காளி விழுது சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கிடுங்க. கடைசியாக 1 டீஸ்பூன் கசூரி மெத்தியை க்ரஷ் பண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி, கொத்தமல்லி சேர்த்து குக்கரை மூடி 3 விசில் போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா வீடே மணக்கிற அளவுக்கு தாபா ஸ்டைல் வெஜ் கறி ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.